எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். 8 திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவனாகவும் சனீஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடியவராகவும் காவல் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவராக திகழ்பவர் தான் காலபைரவர். அப்படிப்பட்ட காலபைரவருக்கு உகந்த திதியாக அஷ்டமி திதி திகழ்கிறது. தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் என்றும், வளர்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்யும்போது அஷ்டலட்சுமிகளின் அருளை பரபூரமாக பெற முடியும் என்பதும் நமக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் வளர்பிறை அஷ்டமியில் செய்ய வேண்டிய ஒரு வெற்றிலை வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக திகழக்கூடியவர்கள் நவக்கிரகங்கள் என்றும், அதிலும் குறிப்பாக சனீஸ்வர பகவானை கூறலாம் என்றும் நம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடிய காலபைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதோடு மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் இருந்தும் அவர் நம்மை காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட காலபைரவருக்குரிய வளர்பிறை அஷ்டமியில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று வளர்பிறை அஷ்டமி வருகிறது. இன்றைய நாளில் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். வீட்டு பூஜை அறையில் பைரவரின் படம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தட்டில் 2 வெற்றிலை 3 பாக்கு என்ற வீதத்தில் வைக்க வேண்டும். அதற்கு மேல் 11 நாணயங்களை வைக்க வேண்டும். எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்லை, எண்ணிக்கையில் 11 என்று இருக்க வேண்டும். பிறகு இதற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். தரையில் ஒரு விரிப்பை விரித்து வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு ஸ்ரீ சொர்ண ஆகாசன பைரவாய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். 108 முறை கூறி முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். தூபம் போடும் பொழுது பச்சை கற்பூரம், ஜவ்வாதி, ஏலக்காய் போன்றவற்றையும் சேர்த்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பிரசாதத்தை எடுத்து அனைவரும் பகிர்ந்து உண்ணலாம். வெற்றிலை பாக்கு நாணயம் அப்படியே அன்று இரவு முழுவதும் இருக்கட்டும். மறுநாள் காலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். இப்படி வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகாசன பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் கோடீஸ்வர யோகம் உண்டாகும். வளர்பிறை அஷ்டமியால் காலபைரவரோடு வழிபாடு செய்பவர்களுக்கு காலபைரவரின் அருளாலும் அஷ்டலட்சுமிகளின் அருளாலும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது ஐதீகம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.